ஏன் இப்படி ஒரு சிந்தனையோட அவர் செயல்படுறாரு? ஒரு பணபலம், புகழ்பலம், அல்லது இவருக்கு பூ போட்டு அச்சிப்பதற்கான ஒரு கூட்டம் வந்துருச்சு இல்ல, அதையெல்லாம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய போதைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் எதை பேசினாலும் மக்கள் கைதட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கு. ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர் பின்னால் நிற்கக்கூடியவர்கள், இவர் எதை பேசினாலும் கைதட்டக்கூடிய, ஆர்ப்பரித்து சிரிக்கக்கூடிய அவர்களைத்தான் நாம் சொல்ல. ஏன்னா அவர்களே கூட கண்டிக்கலாம். இது எப்படி கொச்சையான வார்த்தை, தலைகுனிவான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுறீங்க, இது தப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தர் குரல் எழுப்பி கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டிக்காத வரைக்கும் இவரும் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார். அவங்களும் பக்கத்துல நின்று கைதட்டி சிரிக்க தான் செய்யணும். ஆனால் அதை கண்டிப்பது நம்முடைய வேலை. துரியோதனன் திரௌபதியை துகிலிருந்தது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டு ஆண்களுக்கும் இது இழுக்கு. இலவசமா பிள்ளைய கொடுத்தா நீ ஏத்துப்பியான்னு சொல்றது எவ்வளவு கொச்சையான வார்த்தை, டீக்ரேடிங் சென்டென்ஸ் அது. அதை தவிர இதை நான் இப்படிதான் பார்க்கிறேன். அவரை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்களுக்கான பதில் என்னவாக இருக்கிறது? தனிநபர் ஒழுக்கமும் இல்லை, அதை தாண்டி தமிழ்நாட்டு பெண்களையே ஒழுக்கம் இல்லாதவர்கள்னு சித்தரிக்கிறார்னா இது மிக மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது.